இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நாங்கள் மளிகை சாமான் சீட்டு போட்டிருந்தோம். அதுக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா உட்காந்துருக்கா. பாப்பா பேர் முகில். அகில், அந்த பார்சலை ஓப்பன் பண்ண. அகில்னு கூப்பிட்றது வந்து என்னோட பெரிய பொண்ணு. ஏன்டி சிரிச்சுட்டே இருக்க? சாக்கே கட் பண்ணிட்டா. பரவாயில்ல திரி. பார்த்தீங்கன்னா 25 கிலோ அரிசி. அது இப்போ 25 கிலோ கிடையாது, 26 கிலோவாக மாற்றிட்டாங்க. 26 கிலோ பொன்னி அரிசி. இது வந்து நான் கடைசியாக அமௌண்ட்டு சொல்கிறேன். இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள். 26 கிலோ பொன்னி அரிசி. நாங்கள் வந்து புழுங்கல் அரிசி சாப்பிட மாட்டோம், அதனால் நாங்கள் மாற்றி பச்சரிசியாக வாங்கிக்கிட்டோம். அப்புறமேட்டு 10 லிட்ரு ஒரேசா எண்ணெய் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. பிரித்து காமிமா, எடுத்து காமி. 10 பாக்கெட் கொடுத்துருக்காங்க, 10 லிட்ரு. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வை. எடுத்து வை, பொறுமையாக எடுத்து வை, ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கு என்னமோ இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பத்து பாக்கெட் இருக்குது பாருங்கள், 10 லிட்ரு. அடுத்தது வந்து குடும்பம் ஒரு பொருளாக. பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு 1 கிலோ. இது வந்து காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய், நீட்ட மிளகாய் இருக்குல்ல, அது 1 கிலோ பாக்கெட். பொட்டுக்கடலை 1 கிலோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்லுப்பு பாக்கெட். கல்லுப்பு பாக்கெட்டு 1 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. புளி. புளி வந்து நல்ல முதல் தரம் புளி தான், 1 கிலோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த குலாப் ஜாமுன் மாவு தான் நானும் ஒரு தடவையும் பார்ப்பேன். எப்போவுமே 1/1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சீட்டு போட்டு வாங்குறதுல மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க. இந்த தடவை தான் 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை தான் புதுசாக அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியா. திருச்சி பக்கம்லாம் கொத்தமல்லி தான் சொல்லுவோம் நாங்கள். சென்னையில் தனியான்னு சொல்கிறாங்க. 1 கிலோ பாக்கெட். அது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 1 கிலோ பாக்கெட். நெய் வந்து 200 கிராம் கொடுத்துருக்காங்க. பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயத்தூள் வந்து 50 கிராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸு. இதுவும் முதல் தரம்னு தான் போட்டிருக்காங்க. 1 கிலோ பாக்கெட். இது வந்து பச்சரிசி. பச்சரிசி பொன்னி அரிசி 1 கிலோ பாக்கெட். முந்திரி பருப்பு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எவ்வளோ முகில்? எத்தனை கிராம் போட்டிருக்காங்க? போட்டிருப்பாங்க, உனக்கு தெரியல. இங்கே கொடு நான் மஞ்சத்தூள் வந்து 100 கிராம். 100 கிராம் பாக்கெட். அது வந்து மிளகு. மிளகு பாக்கெட்டு 1/4 கிலோ. அடுத்தது
இது வந்து சீரகம் 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க. பாகு வெல்லத்தை திருப்பி காமி. பாகு வெல்லம் வந்து 1 கிலோ கொடுத்துருக்காங்க. இது வந்து தூளுப்பு பாக்கெட்டு டாட்டா சால்ட்டு, இது ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாயாசம் வைக்கிற சேமியா, அது எத்தனை கிராம் முகில், எவ்வளோ போட்டிருக்காங்க? இது 400 கிராம் பாயாசம் வைக்கிற சேமியா கொடுத்துருக்காங்க. கடுகு 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க. இப்படி திருப்பு. இது வந்து உளுந்தம் பருப்புங்க, 5 கிலோ கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த பருப்பு வந்து எல்லாரும் வந்து 2 கிலோ கொடுக்குறாங்க, இல்லை 3 கிலோ கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் வந்து நாங்கள் போடுற இடத்துல மட்டும்தான் 5 கிலோ கொடுக்குறாங்க. ஒருவேளை அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வாங்குறதுனால இவ்வளோ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. இதுவும் நல்லா முதல் தரம் உளுந்தம் பருப்பு தான். நாங்கள் நிறைய தடவை சீட்டு போட்டு வாங்கியிருக்கோம். நல்லாயிருக்கும். 5 கிலோ உளுந்தம் பருப்பு. இது வந்து இட்லி அரிசி, இதுவும் 5 கிலோ கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இப்படி திருப்பிடா. இது வந்து சர்க்கரை வந்து 5 கிலோ கொடுத்துருக்காங்க. இது வந்து காரம் 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க, முறுக்கு பாக்கெட்டு. குங்குமம் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு 1/2 கிலோ கொடுத்தாங்க, கோச்சுக்காதீங்க. பொருள் வந்து 2 நாள் ஆகுது, சாப்பிட்டுட்டோம். அடுத்தது கொடுமா. இது வந்து துவரம்பருப்பு, சாம்பார் வைப்போம்ல துவரம்பருப்பு, அது 5 கிலோ கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்று மிஸ் ஆகுதே, பட்டாசு எடுத்துகிட்டு வாங்க. இது பாருங்க, பட்டாசு பாக்கெட்டு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. தூக்க முடியலையா? அது பாருங்க, நிறைய உள்ள வெடியெல்லாம் இருக்குது. அது அப்படியே திறந்து கம்மிடா. ஒட்டி இருக்காங்க. இப்படி திருப்பி காமிங்க. ஒன்னாலாம் காட்டினா வேணாம். போதும் தூக்கி காமிங்க. பாருங்க, பட்டாசு ஃபுல்லாக இருக்குது. போதும், மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சீட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 750 ரூபா வாங்குகிறாங்க. ஓகேவா? அப்போ 12 மாதத்துக்கு 9000 ரூபாய் வருது. 9000 ரூபாய்க்கு அகில் அந்த பக்கெட் கொடுத்தா எடுத்துட்டோம். இந்த பட்டாசு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து சில்வர் பாத்திரம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க 9000 ரூபாய்க்கு. இது வந்து பரவாயில்லையா, இல்லை வந்து அமௌண்ட்டை நம்ம ஜாஸ்தி கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மொத்தம் 30 பொருள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you. Bye.